முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிக்க பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வந்தனர். அவர்களை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் தற்போதைய உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் பாஜக தலைவர்கள் கேட்டறிந்தனர். இதன் பின்னர் மருத்துவமனையில் கூடியிருந்த செய்தியாளர்களை சந்திக்காமல் பாஜக தலைவர்கள் உடனடியாக திரும்பிச் சென்றனர். இதனிடையே முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறியவே மருத்துவமனைக்கு நேரில் சென்றதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போலோவில் செய்தியாளர்களை சந்திக்காமல் புறப்பட்டுச் சென்ற நிலையில் அமித்ஷா, அருண்ஜேட்லி ஆகிய இரு தலைவர்களும் ட்விட்டரில் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்படத்துறையினரும் அப்போலோ மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தனர். தமிழக திரைத்துறையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் தானு, கார்த்திக் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று தேகபலம், பாதபலம், ஆயுள் பலம் கொண்டு மீண்டு வருவார், தமிழகம் ஆழ்வார். அனைவருடைய பிரார்த்தனையும் வெற்றி பெறும். அவங்க நல்லா இருக்கணும் 100 வருஷம், அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. என்னை போலவே கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை அதுதான். இது நடக்கும், நடந்துட்டு இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம், கடவுள் இருக்கார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த ஆரோக்கியமாக, அற்புதமாக அவருடைய முன்னாள் நிலைமையிலிருந்து விடுபட்டு இப்போது நன்றாக தேறி வருகிறார் என்று கேட்ட உடனே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்வடைகிறோம். அதேபோல் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் கே.ஆர். ராமசாமி, புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி ஆகியோர் முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். பிரதாப் ரெட்டி அவர்கள் சொன்ன நல்ல செய்தி, ஒரு வார காலத்திலே தமிழக முதல்வர் பழைய நிலைமைக்கு வருவார்கள். ஒரு மாத காலம் ஓய்வு எடுக்க வேண்டியதாக வரும். பின்னர் அவர் அலுவலகத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னார்கள். ஆகவே தமிழகத்திற்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அவர்கள் பூரண குணமடைந்து நல்ல நிலைமையிலே மீண்டும் அவர்கள் பொறுப்பேற்று ஆட்சி நடத்த வேண்டும் என்று புதிய நீதி கட்சியின் சார்பில் வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். விரைவில் பூரண குணமடைந்து அவருடைய அன்றாட பணிகளை சிறப்பாக மீண்டும் தமிழ் மக்களுக்கு செய்வதற்கு மீண்டும் இறைவனை வேண்டுகின்றேன். முதலமைச்சரின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அளிக்கப்பட்ட கோப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டாரா என திமுக தலைவர் கருணாநிதி வினவியுள்ளார். கடந்த 19 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை பற்றி அரசு தரப்பில் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிக்கையும் வரவில்லை என்று இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக ஆளுநர், கேரள முதலமைச்சர், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சரை நேரில் பார்க்கவோ நலம் விசாரிக்கவோ வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்த சூழலில் முதலமைச்சரின் அறிவுரையின் பேரிலேயே தமிழக ஆளுநரின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறுவது வியப்பை தருவதாகவும் கருணாநிதி கூறியுள்ளார். முதலமைச்சரின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அளிக்கப்பட்ட கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்திட்டாரா என்று கேள்வி எழுவதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, அரசியல் சட்டத்தின் பரிமாணங்கள் அனைத்தையும் இந்த குறுகிய இடைவெளியில் தமிழக ஆளுநர் முழுமையாக பரிசீலித்தாரா என்ற ஐயம் எழுவதாகவும் கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
முதலமைச்சர் ஜெயலலிதா தனது துறைகளை அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கும்படி எவ்வாறு அறிவுரை வழங்கினார் என்பதை தமிழக ஆளுநர் விளக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கைகள் அசைக்க முடியாத நிலையில் முதலமைச்சர் இருப்பதாக மருத்துவர்கள் கூறும் நிலையில் அவர் ஆளுநருக்கு எப்படி அறிவுரை வழங்கினார் என கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் உரிமை உண்டு என தெரிவித்துள்ள ராமதாஸ், ஆனால் அவை அனைத்தும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசியல் சட்டத்திற்கு எதிரான வகையில் சிலர் தங்களின் விருப்பப்படி அரசு நிர்வாகத்தை ஆட்டி படைக்க ஆளுநர் இடமளித்து விடக்கூடாது என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் மேலாக முதல்வரின் பொறுப்பு மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பதை அறியும் உரிமை தமிழக மக்களுக்கு உண்டு எனவும், இது குறித்த விளக்கம் அளிக்கப்படும் வரை தமிழகத்தில் நடைபெறுவது ஐயத்துக்குரிய ஆட்சியாகவே மக்களால் பார்க்கப்படும் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை பிரதமர் வந்து சந்திக்காதது ஏன் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மண்ணடியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் முஹைதீனை திருநாவுக்கரசர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், தமிழக அரசில் ஏற்பட்டுள்ள இலாகா மாற்றங்கள் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி எழுப்பிய சந்தேகங்களை போக்குவதில் ஆளுநருக்கு பொறுப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதல்வரை ராகுல் காந்தி சந்திக்க வந்ததில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், பல்வேறு மாநிலங்களுக்கும் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஏறக்குறைய 3 வாரமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஏன் பிரதமர் வந்து பார்த்துருக்க கூடாது? பிரதமர் வந்து பார்த்திருந்தால் ஒரு பிரதமர் பார்க்குற போது இன்னும் அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைத்திருக்கும். உலகத்தினுடைய எந்த நாடுகளிலிருந்தும் மருத்துவர்களோ மருந்துகளோ கொண்டு வந்து அவர்களை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூடுதலாக கூட கிடைத்திருக்கும். பிரதமருங்கிற முறையிலே அவரும் வந்து அதற்கான அந்த பணிகளை எல்லாம் அவர் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக முதல்வர் நலம் பெற வேண்டி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் தமிழக முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல், மேயர் சவுண்டப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் துர்க்கையம்மன் கோவிலில் முதலமைச்சர் பரிபூரண நலம் பெற வேண்டி ஆயுஷ்ய ஹோமம் செய்தனர். இதில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஸ்ரீ காயத்ரி தேவி அம்பாள் திருக்கோவிலுக்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஓடும் பேருந்தில் பயணம் செய்த ஆட்டோ ஓட்டுநர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில்பட்டி வள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமி. இவர் நாகர்கோவிலிருந்து சாத்தூர் வழியாக கோவை செல்லும் பேருந்தில் இன்று காலை சென்று கொண்டிருந்தார். சாத்தூர் அருகே படந்தால் சோதனை சாவடி நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது மர்ம நபர்கள் 2 கருப்பசாமியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் இரத்த வெள்ளத்தில் கருப்பசாமி பலியானார். தகவல் அறிந்த விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜராஜன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் போலீசார் தடயங்களை சேகரித்தனர். கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி இரவு கோவில்பட்டியைச் சேர்ந்த அப்துல்லா என்ற கல்லூரி மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கருப்பசாமியின் சகோதரர்கள் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கருப்பசாமி துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் முன்விரோதம் காரணமாக இந்த கொடூரம் நடந்திருக்கலாம் என கருப்பசாமி குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்.
சம்பவ இடத்தில் டிஐஜி ஆனந்தகுமார் சோமானியா, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அஸ்வின் மற்றும் விருதுநகர் மாவட்ட எஸ்பி ராஜராஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இக்கொலையில் இப்ராஹிம் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் குற்றவாளிகளை பிடிக்க 2 டிஎஸ்பிகள் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி சீட் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் மதனின் கூட்டாளி குணாவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஆர்எம் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி 111 பேரிடம் ரூபாய் 80 கோடி வரை மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி காணாமல் போனார். இதேபோல் மதனின் கூட்டாளிகளாக செயல்பட்ட சுதீர், குணா ஆகியோரும் மே மாதத்திலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் சுதீரை போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின்படி மதனின் நண்பர் குணா என்பவரை தனிப்படை போலீசார் மும்பையில் அண்மையில் கைது செய்தனர். குணாவை சென்னைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் இன்று சைதாப்பேட்டை 18வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து அவரை வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர். இதனை அடுத்து குணாவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 14ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளனர். கோவையில் துப்பாக்கி மற்றும் கத்தியுடன் ஆயுத பூஜை செய்த புகைப்படத்தை முகநூலில் வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது 2 பிரிவுகளில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தனது வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடிய போது துப்பாக்கிகள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து பூஜை செய்த புகைப்படத்தை தனது முகநூலில் பதிவு செய்திருந்தார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் இப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக கோவை காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆயுத பூஜையை கொண்டாடுகின்றோம் என்ற பெயரிலே வீட்டிலே ஆயுதங்களை குவித்து வைத்து மக்களை மிரட்டுகின்ற வகையிலே பூஜை நடத்தி இருக்கின்றார். அந்த ஆயுதங்கள் எங்கே இருந்து அவருக்கு கிடைத்தது? ஆயுத தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும். இதேபோல கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் அனைத்து இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் இளைய தலைமுறையை தவறான வழிக்கு தூண்டும் அர்ஜுன் சம்பத்தின் பதிவை கண்டித்தும் ஆயுதங்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய வலியுறுத்தியும் காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அர்ஜுன் சம்பத் கூறுகையில், துப்பாக்கி பயிற்சி மேற்கொள்ளும் தனது மகனின் ஏர்கன்களை வைத்தே பூஜை செய்ததாகவும் தன் மீதும் இந்து மக்கள் கட்சி மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் சிலர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பான புகார்களை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் எனவும் அவர் கூறினார். ஏர்கன் இவைகளெல்லாம் பூஜைக்கு வைக்கப்பட்டது. அந்த படத்தை எனது முகநூலிலே நான் வெளியிட்டிருந்தேன். அது வெளியிட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக உடனே அதை பதிவிறக்கம் செய்து அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு புகாராக்கி அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி இவர்கள் ஆயுத கலாச்சாரத்திலே நம்பிக்கையுடையவர்கள், இவர்கள் ஆயுத பூஜை படுத்தி இவர்கள் ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து ஒரு மத ரீதியான பதட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்கிற தொனியிலே சில தீய சக்திகள் ஒரு புகாரை கொடுத்து அதை செய்தியாக மாற்றியிருக்கிறார்கள். இந்நிலையில் சைபர் கிரைம் துணை ஆய்வாளர் அனுபல்லவி புகார் அளித்ததன் பேரில் அர்ஜுன் சம்பத் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத வேற்றுமை உணர்வை தூண்டும் விதத்தில் செயல்படுதல், ஆயுத சட்டம் ஆகிய 2 பிரிவுகளில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு பச்சை துரோகம் செய்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்த அவர், காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். இப்போது மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை, ஆகவே மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட பச்சை துரோகமாகும். மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ரொம்ப பகிரங்கமாக, பச்சையாக, வஞ்சகத்தனமாக ஒரு பெரிய துரோகத்தை அது செய்திருக்கிறது.
காவிரி பிரச்சினைக்கு மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்றே தீர்வு என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்க செயலாளர் வீரப்பன், நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியான பிறகு நாடாளுமன்றத்திற்கு கூட முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என கூறினார். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக 5 தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை பதுக்கி வைத்துவிட்டு தண்ணீர் இல்லை என கர்நாடகா நாடகமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.K. ராஜன், மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் தவறான வாதத்தை முன்வைப்பதாக குற்றம் சாட்டினார். Even in the parliament that this rule is not valid, this rule must be modified என்று கேட்பதற்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. எனவே பார்லிமெண்ட் தான் பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது, பார்லிமெண்ட் ஆக்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மைல்டாக சொல்லணும்னா, ஐ ஹவ் ரிட்டன் ஆல்சோ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், டு யூஸ் த மைல்டஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் லாங்குவேஜ்னா, த அட்டார்னி ஜெனரல் ஹேஸ் ட்ரை டு மிஸ்லீட் த சுப்ரீம் கோர்ட். ஹி வாண்ட்ஸ் டு மிஸ்லீட் த சுப்ரீம் கோர்ட். காவிரி நடுவர் மன்றத்திற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்ல எல்லா அதிகாரமும் உண்டு. இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 2013 மத்திய அரசாங்கம் கெசட்டில் அறிவிக்கையாக வெளியிட்ட பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு உள்ளது. அதை மாற்றக்கூடிய எந்த அதிகாரமும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. IS அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் கோவையைச் சேர்ந்த 3 பேர் மேல் விசாரணைக்காக கேரளாவின் எர்ணாகுளம் சென்றுள்ளனர். கோவை உக்கடத்தைச் சேர்ந்த அபு பஷூர் உள்ளிட்ட IS இயக்க ஆதரவாளர்கள் 6 பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உக்கடத்தைச் சேர்ந்த நவாஸ், நிவாஸ், சபிபுல்லா ஆகியோரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர். பின்னர் மேல் விசாரணைக்காக அவர்களை எர்ணாகுளம் வருமாறு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அழைத்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் 3 பேரும் கேரளா சென்றுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் IS அமைப்பினருடன் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை அருகே மீண்டும் ஊருக்குள் புகுந்து மரத்தின் மீது அமர்ந்துள்ள கரடியை விரட்ட ஊர் மக்கள் 2 நாட்களாக கடும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள மணிமுத்தாறு அணை அங்குள்ள மீன் பண்ணை ஒன்றில் நேற்று முன்தினம் கரடி ஒன்றை ஊர் மக்கள் பார்த்துள்ளனர். இதனால் ஊர் மக்கள் திரண்டு கரடியை தேடிய போது கரடி அங்குள்ள மாந்தோப்பின் மரத்தின் மீது அமர்ந்திருப்பதை கண்டனர். உடனடியாக இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடியை விரட்ட மரத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். மரத்தின் கீழ் நெருப்பை மூட்டினார். 7 மணி நேரத்திற்கு மேலாக கரடியை விரட்டும் எந்த முயற்சியும் எடுபடாததால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதுவரை மணிமுத்தாறு ஊருக்குள் 3 முறை கரடி புகுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை வழங்குவார் மகேஷ். நன்றி ஷர்மிளா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்தியின் அடுத்த பகுதி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ். சென்னை ராயப்பேட்டையில் ராமர், சீதை உருவ பொம்மைகளை எரித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட இந்தியாவில் தசரா கொண்டாட்டத்தின் போது ராமலீலா எனும் பெயரில் திராவிட மன்னர் ராவணனின் உருவ பொம்மையை எரிப்பது திராவிடர்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாக கூறி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராமன், சீதை மற்றும் லட்சுமணன் உருவ பொம்மைகளை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கை குறித்து முன்கூட்டியே உள்துறை அமைச்சகம், பிரதமர் அலுவலகம் மற்றும் குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கு கடிதங்கள் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திராவிடர்களான எங்களுடைய கலாச்சாரம், பண்பு, நாகரிகம் பெண்களை இழிவுபடுத்தும் வகையாக தசரா என்ற பண்டிகையினுடைய பெயரில் ராவணனை கொளுத்துகிறார்கள். நாங்கள் இந்த முறை பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் குடியரசு தலைவருக்கும் கடிதம் அனுப்பினோம். எங்கள் அமைப்பு சார்பாக திராவிடர்களை இழிவுபடுத்துகின்ற இந்த நிகழ்வை நீங்கள் இந்த ஆண்டு நிறுத்த வேண்டும். நிறுத்தாவிட்டால் நாங்கள் மறுநாள் இதுக்கான எதிர்ப்பு தெரிவித்து ராமனை கொளுத்துவோம் என்று இந்த போராட்டத்தை அறிவித்தோம்.
சேலத்தில் மொஹரம் பண்டிகையொட்டி புலி வேடமிட்டு இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக வந்தனர். சேலத்தில் மொஹரம் பண்டிகையொட்டி நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் புலி வேடமிட்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை திப்பு நகர் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்தவர்களுக்கு அங்கு திரண்டிருந்த மக்கள் மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்த ஊர்வலம் அம்மாப்பேட்டை, கிச்சிபாளையம், கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் நடைபெற்றது. திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் டீ கடைக்காரரை தாக்கிய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் டீ கடை வைத்துள்ள ஹைகோர்ட் துரை என்பவரை நேற்று முன்தினம் இரவு கடையை மூடாமல் இருந்ததாக கூறி உதவி ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் தாக்குதலில் காயமடைந்த துரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து துரையை தாக்கிய உதவி ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருச்செந்தூர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பனிலிருந்து 50க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் நேற்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடித்தனர். மேலும் மீனவர்கள் மீது கல்வீசி தாக்கியதில் ராயப்பன் என்ற மீனவரின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து படகை வேகமாக செலுத்தி மீனவர்கள் கரை திரும்பினர். இலங்கை கடற்படையினர் நாட்டுப்படகு மீனவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலங்களில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ மீண்டும் தாக்குதல் பண்ணது நாட்டுப்படகு மீனவர் மத்தியில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய மாநில அரசியல் இந்த நாட்டுப்படகு மீனவர்களுக்காக ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். விசைப்படகுனா அவங்க வலையில் வாங்கிட்டு உடனே ஓடி போயிடுவாங்க. நாட்டுப்படகுகள் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் நாங்கள் கடலில் போட்ட வலையில் நாங்கள் எங்கள் படகுல இழுக்கிறதுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கு நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது. காவிரி டெல்டாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துள்ளதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் இந்த டெல்டா பகுதியில் அவர் பார்வையிடவே இல்லை. தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. விவசாயிகளை அவர் சந்தித்து விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு பாசன மேலாண்மையை ஊக்கப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் இதுவரையிலும் இந்த பாசன பகுதிகளை தெளிவு பார்க்காமல் புறக்கணித்திருக்கிறார். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரின் உறவினர் வீட்டில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் பிரபல ரவுடி சாண்டிக்குமார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் சுதான நகரில் முன்னாள் அமைச்சர் ராஜவேலுவின் உறவினரான பிரேமலட்சுமி வசித்து வருகிறார். கடந்த 8ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பியோடினர். இதில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகள் சேதமடைந்தன. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜவேலு துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனுவும் அளித்திருந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக ரவுடி சாணிக்குமார், அவருடைய கூட்டாளிகள் கிறிஸ்டோபர், சுந்தர் மற்றும் ஸ்ரீதர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். சாணிக்குமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுதானா நகரில் வசித்து வரும் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜிடம் பணம் கேட்டு மிரட்டுவதற்காக அவரது வீட்டில் வெடிகுண்டு வீச திட்டமிட்டுள்ளதாகவும், ஆனால் சத்யராஜின் வீட்டிற்கு அருகில் உள்ள முன்னாள் அமைச்சரின் உறவினர் வீட்டில் வெடிகுண்டை மாற்றி வீசியதாகவும் கூறினார். இதனையடுத்து குற்றவாளிகள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இனி தமிழகத்தில் நடைபெற்ற செய்திகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருச்செந்தூரில் உள்ள தெப்பக்குளம் குப்பை கழிவுகளால் பாதிக்கப்பட்டதை நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக தனியார் உழவார பணிக்குழுவின் சார்பில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெப்பக்குளம் சீரமைக்கப்பட்டு வருவதால் திருச்செந்தூர் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ரோந்து வாகனம் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் இருந்த சுந்தர், செல்வம் உள்ளிட்ட 5 காவலர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து மறைமலை நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சங்கரன் கோவிலை அடுத்துள்ள வாசுதேவநல்லூரில் உலக நன்மை வேண்டியும் மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் 4வது ஆண்டாக மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் 6 வயது முதல் 16 வயது வரையிலானவர்களுக்கு வயது அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் சென்னையில் நடக்கவுள்ள மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் கலந்து கொள்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் குற்றாலநாத சுவாமி கோவிலில் ஐப்பசி விசு திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடத்தப்பட்ட தேரோட்ட வைபவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி முழுமையாக வென்றதில் பெரும் பங்கு வகிக்கும் வீரர் யார் என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு அஸ்வின் என 88.32% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். விராட் கோலி என 10.25% பேரும், புஜாரா என 1.43% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு அஸ்வின் என 83% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். விராட் கோலி என 14% பேரும், புஜாரா என 3% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.